ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் அச்சமின்றி பயமின்றி சமாதானத்தின் நாளாய் அமைய நான் எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்பதற்கு முன்பதாக நாம் தியானிக்க போகிற இறைவசனம், நீ அச்சமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் ஒருபோதும் இடராது. நீதிமொழிகள் 5:25. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, உம்முடைய ஆசீர்வாதம் பனியை போல ஒவ்வொரு நாளும் எங்கள் மேல் பொழியப்பட்டு கொண்டே இருக்கிறது தகப்பனே. இந்த வாரத்தின் முதல் நாளிலே உமது அபிஷேகத்தின் அன்பு ஆற்றல் எங்கள் மேல் பெருகுவதை நாங்கள் பார்க்கிறோம் சாமி. உலகெங்கு வாழ்கிற அனைத்துலக மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், திருச்சபைகளுக்காக செபிக்கிறோம், குறிப்பாக அனைத்து குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர், பெரியோர், சிறியோர், இளையோர், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், கை குழந்தைகள், கர்ப்பத்தின் கனிகள், இனி பிறக்க போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் நாங்கள் தருகிறோம். அப்பா, நீர் பிறக்க ஆண்டவரை தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு குடும்பத்தின் ஆசிரியத்தின் குடும்பத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நீர் பெற்றோருக்கும் மற்றோருக்கும் ஆண்டவரை சுகந்த வாசனையாய் நீர் மனம் பரப்பினீரே. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்தாய் நீர் வாழ்ந்து வந்தீரே சுவாமி. அப்படியாய் வீடுகளிலே இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாய் இறை பக்தியிலும் வேத வாசிப்பிலும் அவர்களை வளர்த்திட வேண்டிய ஞானத்தை, அருள் வளங்களை அவர்களுக்கு கொடுத்திட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமமாய் இருக்கிற பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவீராக. குடும்பங்களில் இருக்கிற அன்பு ஆண்டவரே, அனைத்து நபர்களையும் நீர் ஆசீர்வதியும். அனைத்து குடும்பங்களின் தேவைகளையும் நீர் சந்தியும் சுவாமி. எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ தேவைகள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீர், என்னிடம் கேளுங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன அன்பு வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அச்சமின்றி உன் வழியில் நடப்பாய் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, எங்கள் கால் ஒரு நாளும் இடராது என்று சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களோடு இருக்கும் பொழுது அச்சமில்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கமில்லை. தேவனே, எங்களை துன்பப்படுத்துகிற யாராயிருந்தாலும் நீர் சங்கரிப்பீர். அப்பா, யாராயிருந்தாலும் எங்களுக்கு பக்கபலமாய் நீர் இருப்பீர். உமது வலதுகரம் எங்களை தாங்கும் சாமி. எங்கள் கால் ஒரு நாளும் ஆண்டவரே இடறுவதில்லை சாமி. ஏனென்றால் எங்களோடு நீர் இருக்கிறீர், எங்களை தாங்கி பிடிக்கிற தகப்பனாய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களிலே இருக்கிற ஆண்டவரே, அனைத்து தேவைகளையும் சந்தியும் சுவாமி. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை தாரும், குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும், பொருளாதார நெருக்கடி இருக்கிறவர்களுக்கு நீர் விசாலான மன வசதியான வாழ்க்கை தாரும் சாமி. அன்பு ஆண்டவரே, ஒவ்வொருவர் இல்லங்களும் திருச்சபைகளாக மாறட்டும், ஒவ்வொரு உள்ளங்களும் இயேசுவின் ராஜ்யமாக மாறட்டும். ஒவ்வொரு நாளும் சாமி உமது ஆசீர்வாதத்தை பெற்று வேதம் வாசித்து உமது பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப ஜபங்களோடு இணைந்து, திருப்பலியோடு இணைந்து, ஆராதனைகளோடு இணைந்து திரு சமூகத்தை ஒவ்வொரு நாளும் பார்க்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும் சாமி. குடும்பங்களுக்கு எதிராக இருக்கிற செயல்படுகிற எல்லா சக்திகளையும் நீர் இயேசுவின் நாமத்தில் முறியடிப்பீராக. நான் தரும் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர், குடும்பங்களிலும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீர் தெய்வீக சமாதானத்தை ஊற்றுவீராக. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த இணைப்பில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் சாமி உமது அன்பின் ஆற்றல்களாக மாறட்டும், சாட்சியங்களாக விழும்பியங்களாக புறப்படட்டும் சாமி. நற்செய்திக்கு சான்று பகரட்டும் சுவாமி. அன்பின் சீடர்களாக வாழட்டும். எல்லா நேரமும் உமது கரம் அருட்காவல் இவர்களுக்குள்ளும், இவர்கள் குடும்பத்திற்குள்ளும், இவர்கள் சொந்த பந்தத்திற்குள்ளும், அடிமையாகி எங்களுக்குள்ளும் அது இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் திருப்பாதத்தில் சமர்ப்பித்து உலகத்தில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும், அனைத்து தேவைகளையும், எல்லா காரியங்களையும் பொற்பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். உன் கண்ணீரை கண்டேன், நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொன்ன அற்புதரின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி உறவுகளே, மீண்டும் இணைவோம் நாளைய தினத்தில் ஜெப இணைப்பில். ஆமேன். நன்றி.